ஹலோ ஆல், டீ கேக்ஸ் பேக் பண்ணி ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை பேக் பண்ணிடலாம். பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியாக வந்திருக்குன்னு. இன்றைக்கி டோட்டலி எனக்கு 6 kg ஆர்டர் இருந்தது. ஸோ செகண்ட் பேட்சும் பேக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நிறைய பேருக்கு என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு டவுட் இருக்கும், நான் ஏன் லாங் ஸ்லைஸாகவே அப்படியே கிளிங் ராப் பண்ணி கொடுத்துறேன் பீஸஸாக பண்ணாமன்னு. ஸோ நான் இங்கே பேக்கரிக்கு சப்ளை பண்ணுறனால நான் பண்ணுற குவான்டிட்டி அவங்களுக்கு மேட்ச் ஆகாது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற திக்னஸ் அண்ட் அவங்களுக்கு ஏற்ற பீஸ் கவுண்ட்டுக்கு ஏற்றாப்புல பண்ணிப்பாங்க. ஸோ நான் ஃபுல் ஸ்லைஸாகவே கொடுத்துருவேன் அண்ட் அவங்க அதுலேருந்து பீசஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் இப்போ நம்ம பண்ணுறது ஒரு 2 kg ரஸ்மலாய் ஃப்ளேவர் கஸ்டமைஸ்ட் கேக். இந்த கேக் ஸ்கொயர் ஷேப்பில் கேட்டிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சீனரி சென்ட் பண்ணி அதை அப்படியே ரெப்ளிகா பண்ணி கேட்டிருந்தாங்க. அண்ட் அதுவும் கொஞ்சம் கார்ட்டூனிக்காக இருந்தனால ரொம்ப ஈஸியாக ரெப்ளிகா பண்ண முடிஞ்சுது. ஸோ ஒரு க்ளவுட், அப்புறம் வாட்டர் ஃப்ளோ ஆகுற மாதிரி, மவுண்டன்ஸ் இருக்கிற மாதிரி, கொஞ்சம் அங்கங்கே க்ரீன்ஸ் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கலர் எஃபெக்ட்ஸ்லாம் பண்ண வேண்டியிருந்தது. அண்ட் அங்கங்கே ஒயிட் ஃபோம்ஸ் இருக்கிற மாதிரி, அப்புறம் மவுண்டனுக்கு மேலே கொஞ்சம் க்ரீன் டச் இருக்கிற மாதிரி பண்ணியாச்சு. ஸோ பார்டரும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஓவராலாக இந்த கேக் பார்க்க இப்படி தான் இருந்தது. அண்ட் டெலிவரி பண்ண ஃபியூ ஹார்ஸ்லேயே நமக்கு கால் வந்தது, இந்த மாதிரி கேக் டேமேஜ் ஆகிடுச்சு, நாங்கள் திருப்பி எடுத்துகிட்டு வரோம், நீங்கள் எனக்கு ரீஒர்க் பண்ணி கொடுங்கன்னு. ஸோ அந்த பாக்ஸ் எனக்கு ஓப்பன் பண்ணவே அவ்வளோ பயமாக இருந்தது. பிகாஸ் பாக்ஸ் பார்க்க ரொம்ப டேமேஜாக இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் உள்ளே பார்க்குறப்போ ஜஸ்ட் இந்த பார்டர் மட்டும்தான் போயிருந்தது, தேங்க் காட். ஸோ அதை நான் ரீஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் அதே கலரில் க்ரீம் மிக்ஸ் பண்ணி அதை பைப் பண்ணியாச்சு. அண்ட் ஆல்சோ அவங்க நேம் எழுதி கேட்டிருந்தாங்க, நம்ம டாப்பர் வச்சுருந்தோம். ஸோ நேம் எழுதி கொடுங்கன்னு கேட்டனால அதுவும் நம்ம எழுதி கொடுத்தாச்சு. ஸோ பாக்ஸ் ஃபுல்லாக கொஞ்சம் டேமேஜ் ஆனதுனால நம்ம இன்னொரு நியூ பாக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி இந்த கேக்கையும் ப்ளேஸ் பண்ணி திருப்பி சென்ட் பண்ணியாச்சு. ஸோ இதையும் நம்ம கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி நம்மளோட கட்லரி கேக் எல்லாமே வச்சு கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா என்னோடய ரெகுலர் கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg சாக்லேட் ரஃபிள் கேக். இதுவும் ஒரு பின்ட்ரெஸ்ட் இன்ஸ்பயர்ட் டிசைன். ஸோ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு கேப்பச்சினோ கலரில் ஒரு விப்பிங் க்ரீம் வச்சுருக்க டிசைன். ஸோ இதை நம்ம கம்ப்ளீட்டாக கெனாஷில் கவர் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு க்ரம் கோட் கொடுத்துட்டு மேலே ஃபைனல் கோட்டிங்க்கு நம்ம விப்பிங் க்ரீம் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். நல்ல ஒரு கேப்பச்சினோ கலர் மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கலர் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அண்ட் ஆல்சோ ஓவராலாக நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய வால்யூம் வச்சு பைப் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் அங்கங்கே குட்டி குட்டி ஹார்ட்ஸ் கெனாஷில் பண்ணியாச்சு. அண்ட் இதோட ஹைலைட்டரே பார்த்திங்கன்னா இந்த போஸ் தான். ஸோ ஆக்சுவலாக அவங்க கேட்ட சைஸ் அண்ட் இந்த போ கலர் கிடைக்கல ஃபர்ஸ்ட். அப்புறம் ரொம்ப தேடினதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் போ இருந்தது. அதையும் நான் கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி போ பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி பண்ணி கொடுத்தனால கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியாக ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த ரிவ்யூவை லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல் கார்னர்ஸ் நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 போஸ் மாதிரி பண்ணியாச்சு. ஸோ ஓவராலாக பார்க்க இப்படி தான் இருந்தது. நான் டாப்பரும் நம்ம அதுக்கு ஏற்றாப்புல ப்ளேஸ் பண்ணிட்டோம், அவங்க நேம் கேட்டதை. ஸோ இப்படி தான் ரிவ்யூ எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஆல்.